வணக்கம். இணையத்துல தினமும் நாம எத்தனையோ தகவல்களை கடந்து போறோம் இல்லையா? ஆனா அது எல்லாமே உண்மையா? கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பகுப்பாய்வுல ரீசெண்டா வைரலான ஒரு தகவலோட உண்மைத்தன்மை அலச போறோம். தலைப்புல இருக்கிற பிரம்மாண்டத்துக்கும் உள்ள இருக்கிற நிஜத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சரி வாங்க, இந்த தகவல் திரைக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு நாம சேர்ந்தே கண்டுபிடிக்கலாம். ஓகே, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த வாக்கியத்தை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் வைரலான அந்த மூலப்பதிவோட டைட்டில். நெருப்பு, ஹார்ட்னு எக்கச்சக்க எமோஜிகளோட ரொம்ப எமோஷனலான ஒரு தலைப்பு இது. ஒரு பெரிய மாஸ் திட்டம், அதுவும் முதலமைச்சரோட பெயரை குறிப்பிட்டு வந்திருக்குன்னு பார்த்த உடனே எல்லார் கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குற யாருக்குமே அட அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்க தோணும். கரெக்டா? அதுதான் இந்த தலைப்போட மிகப்பெரிய சக்சஸ். ஆனா நிஜமாவே உள்ள என்ன தகவல் இருக்குன்னு தெரியுமா? பகுதி 1, வரவேற்பை டீகோடிங் செய்தல் மற்றும் ஆடியோவின் உண்மை நிலை. இந்த ஒப்பீடு தாங்க ரொம்பவே முக்கியம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு நிதி அறிவிப்பு வரப்போகுதுன்னு அந்த தலைப்பு நமக்கு வாக்குறுதி கொடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஆடியோவோட நிஜ நிலைமை என்ன தெரியுமா? எந்த ஒரு அரசு திட்டத்தை பற்றிய விளக்கமும் அங்க இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நண்பர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப ஒலிக்குது. கேட்கவே கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் இணையத்துல தலைப்புக்கும் உள்ளடக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாம எப்படிப்பட்ட தகவல்கள் பரவுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். இப்போ இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தைகளோட வரிசைதான். ஆமாங்க, இதுதான் அந்த பதிவோட முழுமையான ஆடியோவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கடைசியா நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முழுசாவே இவ்வளோதான். தலைப்புல இருந்தா அந்த 10,000 ரூபாய் பற்றியோ அரசு திட்டத்தை பத்தியோ மூச்சு கூட விடல. ஆன்லைன்ல வியூஸ் வாங்குறதுக்காக மட்டும் எப்படிப்பட்ட கவர்ச்சியான தலைப்புகள் வைக்கிறாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. சிரிப்பா இருந்தாலும் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பாடம். பகுதி 2, உண்மையான எண்கள் மற்றும் தேவையற்றவற்றை நீக்குதல். முதல்ல இந்த தலைப்பை யார டார்கெட் பண்ணுதுன்னு யோசிச்சு பாருங்க. மகளிருக்கு, பெண்களுக்கு அப்படின்னு ரொம்பவே திட்டமிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாவே பெண்கள் தொடர்பான நிதித்திட்டங்கள்னா சமூகத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் தேடலும் இருக்கும் இல்லையா? அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த குறிப்பிட்ட மக்கள் குழுவோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகளை வச்சிருக்காங்க. இதுல நாம எந்த அரசியல் சார்பும் இல்லாம நியூட்ரலா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தகவல்களை எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸை நோக்கி குறி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதனால இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிற எண் தான். இது அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்ச தகவல் கிடையவே கிடையாது. இது வெறும் அந்த தலைப்புல இருக்கிற ஒரு கிளைம் மட்டும்தான். பொதுவா ஒரு குறிப்பிட்ட தொகையை, அதுவும் இவ்ளோ பெரிய தொகையை நம்பர்ல போடும்போது நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா இது உண்மையா இருக்குமோன்னு நம்ப தொடங்கிடும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். இந்த 10,000 ரூபாயை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஆர்வத்துல தான் நிறைய பேர் அதை கிளிக் பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த தேதியை கொஞ்சம் பாருங்க. 7/5/26. இது இன்னொரு சூப்பரான தந்திரம். தலைப்புல இப்படி ஒரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான தேதியை குறிப்பிடும்போது இது ஏதோ சீக்கிரட்டா லீக்கான ஒரு ரொம்ப துல்லியமான தகவல் மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குது. இது ஆடியன்ஸோட ஆர்வத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கிடுது. அட இந்த தேதியில அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு ஒரு கேள்வியை நம்ம மனசுல விதைச்சு அந்த பதிவை முழுசா பார்க்க தூண்டுது. ஆனா ஆர்வமா உள்ள போனா அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே மிஞ்சிருக்கு. பகுதி 3, இறுதி முடிவு மற்றும் உண்மைகளுக்காக காத்திருத்தல். ஃபைனலா அந்த ஆடியோல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு உருப்படியான தகவலையும் கொடுக்காம உங்களை ஒரு முடிவில்லாத எதிர்பார்ப்பிலேயே வச்சு அடுத்த அறிவிப்புக்காக வெயிட் பண்ண வைக்கிறது தான் இது போன்ற பதிவுகளோட முக்கிய நோக்கமே. அதனால உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி இதுதான். இணையத்துல தகவல்களை தேடும்போது வெறும் கவர்ச்சியான தலைப்புகளை மட்டும் நம்பி அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக காத்திருக்க போறீங்களா? இல்ல அதோட உண்மைத்தன்மையை முழுமையா ஆராய்ஞ்சு தெளிவா இருக்க போறீங்களா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் தகவல்களை பகுத்தறிவோம், உஷாரா இருப்போம்.